உலக விஷயங்கள் என்ன பண்ணும், நம் மனச வெளியில இழுத்து சிந்தை பண்ண வைக்கும். அந்த சிந்தை வெளி விஷயங்களை நினைக்கிறது இருக்கே, அது ஆத்ம விசாரத்துக்கு பெரிய தடை. மனசு வெளியில போறத நிரோதம் பண்ணினா மனசு மெதுவா பிரசன்னமாயிடும். மனசு வெளி விஷயங்கள்ல போறது, பல பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, கிரகிச்சுக்கிறது, அதை பத்தி சிந்தை பண்றது, அதை பத்தி கவலைப்படுறதுன்னு ஆரம்பிச்சுட்டானா நிம்மதியாவே இருக்காது, சாந்தியாவே இருக்காது. நான் யாருல பகவான் அதனால சிந்தை இல்லாம இருக்கிறதே ஞானத்தோட லட்சணம்னு இருக்கா. சிந்தை இல்லாம இருக்கிறது டெம்பரரியா கொஞ்ச நேரம் அதை பத்தி நினைக்காம இருக்கிறது ஒரு வழி. நிரந்தரமா ஜெகன் மித்யா அப்படின்னு சொல்றது எதுக்குனாக்கா, ஒன்னு மித்தியானா அதை பத்தி திங்க் பண்ண மாட்டோம். திங்க் பண்றோம், சிந்தை பண்றோம்னாக்கா அது மித்தியன்னு இன்னும் கன்வின்ஸ் ஆகலைன்னு அர்த்தம். அதுல ஏதோ நல்லது கெட்டதுங்கிற விசாரங்கள் அதுக்குள்ள மனசு போகும். இப்படி எல்லாம் சங்கராச்சாரியர் பாடியிருக்காரு. எது நினைப்பில்லாம இருக்கான் ஜீவன் முக்தன். எப்படி இருக்கான், எங்கேயோ பிட்சை எடுத்து சாப்பிடுறான், எங்கேயோ நதியில குளிக்கிறான், எங்கேயோ தெருவில் படுத்துக்கிறான், சந்தோஷமா இருக்கான். எதை பத்தி நினைப்பு இல்லப்பா, கவலை இல்லை. எதுக்கு எல்லாத்தையும் துறக்கிறா, எனக்கு கவலை விடுறதுக்கு தான். எனக்கு இதெல்லாம் கையில வச்சிருந்து கவலைப்பட்டுட்டே இருக்கோங்கிறதுனால எல்லாத்தையும் வச்சுண்டும் எதை பத்தியும் ஒட்டிக்காம நிசங்கமா இருந்து கவலைப்படாம இருக்க முடியும் உத்தமம். எல்லாத்துக்கும் நடுவில் இருந்துட்டும் எல்லாம் பண்ணிண்டும் எதுவுமே கவலைப்படாம, எதுவும் என்னோடது நான் நினைச்சுக்கிறத தானே கவலை வருது, அந்த பாவம் இல்லாம நிசங்கமா அசங்கமா இருந்து ஆத்மாவில இருக்க முடியுமான அது உத்தம வழி. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் இந்த சித்தம் ஸ்வரூபத்துல பாயணும், ஆத்மாவில பிரவேசம் பண்ணணும். நித்திய சித்தமா இருக்கிற வஸ்துவில பிரவேசம் பண்ணி அந்த ஆத்ம அனுபூதிங்கிறது நித்திய நிரந்தரமா இருக்கணும். அது எப்படி சாதிக்கும்? இந்த ஆத்மா அதை பத்தி பேசுறதுனாலயோ, இல்லைன்னா பெரிய புத்திசாலியா இருக்க சாஸ்திரார்த்தத்திலாம் தெரிஞ்சுக்கிறதுனாலயோ, நிறைய வாட்டி வருமனை கேட்டதுனாலயோ வந்துடாது. ஆத்மா யார சூஸ் பண்றதோ அவளுக்கு ஆத்மா தன்னை பிரகாசப்படுத்தி கொடுக்கறது.